தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ஆந்திரா பகுதியில் ரொம்ப நாட்களுக்கு முன்பு பாஸ்டர் ஏசன்னா என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் அங்கே ஊழியம் செய்து கொண்டு வந்தார். நீங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சிலருக்கு தெரியாது. அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம் பாருங்கள். ஒரு மனிதன் எவ்வளோ தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது நல்ல ஒரு உதாரணம். அதாவது ஒரு தாயார் அவரை தன் வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிடுவதற்காக ரொம்ப வற்புறுத்தி அழைத்திருக்கிறார்கள். அவர் முதல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க ரொம்ப வற்புறுத்தியிருக்காங்க, கம்பல் பண்ணியிருக்காங்க. சரின்னு அவர் சாப்பாடு சாப்பிட போயிருக்காரு. வெறும் பருப்பு தான் அவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவர் பருப்பு சாப்பாடு வச்சு சரி சாப்பிட்லான்ட்டு அந்த பருப்பு சாப்பாடு வச்சு அப்படியே பனைஞ்சிட்டே இருந்து இப்படின்னு ஒரு வாய் எடுத்து இப்படி வாய்கிட்ட வைக்க போகும்போது வெளியிருந்து விவசாய வேலை செஞ்சு முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு. அவர் வந்தோடனே இவங்க மனைவி இப்படி ஒரு ஊழிக்காரர் உட்கார வச்சு சாப்பாடு வீட்டில் போடுறதை பார்த்து கடுமையான கோபம் அவங்களுக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் சாப்பிட்ருக்கு இந்த பக்கம் திரும்பி அப்படின்னு சொல்லி துப்பிக்கிறாரு. துப்பிட்டு இப்படி தான் வீடு வீடாக போய் தின்ன பழகிருக்கீங்களா, இதுதான் ஊழியமா, எத்தனை பேர் இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. உடனே இவர் எல்லாம் பொறுமையாக கேட்டுகிட்டே அப்படியே அந்த சாப்பாடை அப்படியே பிணைஞ்சிட்டே இருந்திருக்கிறாரு. அவருக்கு எப்படி அதை எடுத்து சாப்பிட்றது, வாயில் வைக்கவுக்க அவருக்கு சாப்பிட்ற இவர் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா ஒரு பக்கம் பயந்து நடுங்கி உக்காந்துருக்காங்க. இவருக்கு ஒரே கூச்சமாக இருக்குது. என்னடா இந்த ஐயா இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சரி எந்திரிச்சு போயிட்டா இந்த அம்மா வருத்தப்படுவாங்க. என்னங்க நீங்கள் ஒரு ஊழிக்காரர் தானே, நீங்கள் இப்படி டக்குன்னு எந்திரிச்சு போகலாமா, அவர் தான் தெரியாமல் பேசுகிறாரு, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சாப்பிட்டாலும் எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடை மெல்ல சாப்பிட்டு எந்திரிச்சு கிளம்பி போயிருக்கிறாரு. வெளியில் போகிறப்போ அந்த ஐயா கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரு. ஐயா, நான் ஒரு சின்ன சர்ச்சு வச்சுருக்கிறேன், எனக்கு பரவாயில்லாமல் எனக்கு வருமானம் இருக்குது, கடவுள் என்னை வழி நடத்திட்டு வர்றாரு, எனக்கு சாப்பாடுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை, என் கூட 2-3 பேர் தங்கி இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் நல்ல வயிறார சாப்பிட்டு நல்லா இருக்கோம். அம்மா ரொம்பவும் கம்பல் பண்ணி வருத்தப்பட்டு என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டனால தான் நான் இங்கே வந்தேன். அவங்களுக்காக தான் நான் சாப்பிட்டேன். நீங்கள் எதுவும் மற்றபடி தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் போயிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் ரொம்ப பணியாக கிளம்பி வந்துட்டார். அவர் போனதுக்கப்புறம் அந்த ஐயா அந்த அம்மாவை கூப்பிட்டு இவர் தான் ஊழிக்காரரா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாங்க, நீ இவரோட கோயிலுக்கு தான் போகிறியா? ஆமாங்க. அப்படின்னா அடுத்த வாரம் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா திடீர்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னா. அவர் சொல்கிறாரு, நான் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் இந்த பக்கம் துப்பினேன், அதையே அவர் பொருட்படுத்தலை, அதை எப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்டு வெளியில் போகிறப்போ என்கிட்ட எவ்வளோ எதாவது சொல்லிட்டு போகிறாரு தாழ்மையாக. இந்த மாதிரி ஊழிக்காரங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போயிருக்கிறாரு. தொடர்ந்து அவங்க 1 வருஷம் போயிருக்கிறாரு. இப்போது அவர் சொன்ன சாட்சி என்னென்னா, மாதம் ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம்மா. அந்த சபையில் வாரம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கப்படும். அதற்கு இவர் தான் மாதம் ஒரு மூட்டை அரிசி சப்ளை பண்ணுறது. இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை நிறைவேற்றிட்டு வந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பாருங்கள், ஒருத்தர் திட்டினாலோ ஏசினாலோ நம்ம பதிலுக்கு திட்டி ஏசி உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணாமல் நம்ம பொறுமையோடு தாழ்மையோடு இருக்கும்போது கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதமாக அந்த மனிதனை திருத்தி நல்வழிப்படுத்தி கொண்டு வர்றார் பார்த்தீங்களா. அதனால் இது பாஸ்டர் ஏசன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அவர் இப்போது இறந்து விட்டார். ஆனாலும் அவருடைய ஊழியத்தில் கிட்டத்தட்ட 250 இருக்கும் கிளை சபைகளை உருவாக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நாமும் தாழ்மையோடு இருப்போமாக. நன்றி.